Good morning students, welcome to maths class. Today we will discuss the new chapter algebra. Algebra நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சிருக்கோம். என்னெல்லாம் படிச்சிருக்கோம்ன்றத ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து terms. Terms means nothing but 3x plus 5. 3x plus 5 இது ஒரு பாலினாமியல். இந்த பாலினாமியல்ல 3xம் 5ம் terms னு சொல்லலாம். சரிங்களா? 3xம் 5ம் terms. அதே போல 4x minus y இதுல 4x and minus y 4xம் minus yம் ஒரு terms. சரிங்களா? இது போல ஒரு பாலினாமியல்ல ஒரே ஒரு term இருந்ததுன்னா அது மோனோமியல். ரெண்டு term இருந்துச்சுன்னா ரெண்டு terms இருந்ததுன்னா அது பைனாமியல். மூணு terms இருந்ததுன்னா அது ட்ரைனாமியல். மூணு அல்லது அதற்கு மேற்பட்ட டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதற்கு பெயர் வந்து என்னதுன்னா பாலினாமியல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டேர்ம்ல படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தபடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், கோஎஃபிஷியன்ட். கோஎஃபிஷியன்ட் நத்திங் பட் இப்போ இந்த 4x னு ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 4x ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது? அப்ப x தவிர்த்து மீதி இருக்கிறதெல்லாம் அதனுடைய கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 4. அதே போல 3x னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த 3x plus y இது வந்து ஒரு பைனாமியல். இந்த பைனாமியல்ல 3x னு ஒரு டேர்ம் இருக்கு, y னு ஒரு டேர்ம். there are two terms. சரிங்களா? சோ two terms இருக்கிறதால இது பேர் வந்து பைனாமியல். இந்த பைனாமியல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்னது? 3x. இந்த 3x ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x x அப்ப x தவிர்த்து மீதி என்ன இருக்கு? 3 is 3. so coefficient of x is 3. சரிங்களா? அதே போல coefficient of y என்னது? y க்கு முன்னாடி எதுமே இல்லனா அங்க என்ன இருக்குதா அர்த்தம்? 1 இருக்குதா அர்த்தம். சரிங்களா? அப்போ y தவிர்த்து மீதி என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ coefficient of y is 1. சரிங்களா? சோ இது நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம்னா பவர்ஸ் ஆர் எக்ஸ்போனன்ட். 5 the multiplication of 5 into 5 into 5. சரிங்களா? இப்போ எத்தனை 5 இருக்கு? 1 2 3. அப்ப இது எப்படி எழுதலாம்னா 5 power 3 ன்னு எழுதலாம். சரிங்களா? இத தான் நான் சொல்லுவாங்க பவர்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் பவர்னு சொல்லுவாங்க அல்லது எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுக்கு பெயர் என்னன்னா 5 cubed. 5 cubed ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது 5 power 2 னா என்ன சொல்லுவாங்க? ஸ்கொயர்டுன்னு சொல்லுவாங்க. RED. சரிங்களா? சோ இப்போ 5 power 2 னா இது எப்படி எழுதலாம்னா இந்த பவரை ரைஸ் பண்ணும்போது ரெண்டு தடவை மல்டிப்ளிகேஷன் எழுதணும். சரிங்களா? இப்போ சப்போஸ் 5 power 4 னா இது எப்படி எழுதலாம்? 5 into 5 5 into 5 into 5. சோ இங்க பாத்தீங்கன்னா 5 னுடைய பவர் வந்து 4. அப்ப 5 வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? இங்க பவர் எத்தனை இருக்கோ அத்தனை தடவை இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இப்போ இங்க 5 னுடைய பவர் 4, அதனால 5 வந்து 4 தடவை மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? சோ இதுதான் நான் சொல்லுவாங்க இந்த 4 தான் பவர்ஸ் ஆர் எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அடுத்தபடியா நம்ம என்ன பார்த்தோம்னா அடிஷன் and subtraction of terms பார்த்தோம். சரிங்களா? சோ அடிஷனும் சப்ட்ராக்ஷனும் நம்ம எந்த டேர்ம்ஸ் பண்ணோம்னா லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். லைக் டேர்ம்ஸ்னா என்னது? அந்த வேரியபிளும் அதனுடைய பவரும் சேமா இருக்கும். 5xம் 4xம் ஒரு லைக் டேர்ம் because these two terms having the same variable with the same power. இப்போ x னுடைய பவர் வந்து 1, இதனுடைய x னுடைய பவர் 1. அப்ப இது ரெண்டுமே நான் டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸ். அப்ப நம்ம அடிஷனையும் சப்ட்ராக்ஷனையும் லைக் டேர்ம்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். சரிங்களா? சோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் டேர்ம் புக்ஸ்லயே நம்ம நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா? சோ இந்த செகண்ட் டேர்ம் புக்ல நம்ம அல்ஜிப்ரால நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம
லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட் பற்றி பார்க்கலாம். லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் ரூல். இப்போ பாருங்க 2 power 3 into 2 power 2. ஸோ இப்போ இந்த பவர் ரைஸ் பண்ணி எழுதணும். சரிங்களா? 2 power 3 என்னது 2 into 2 into 2. சரிங்களா? into 2 power 2 பவர் ரைஸ் பண்ணா 2 into 2. சரிங்களா? இப்போ இங்க எத்தனை 2 இருக்கு மொத்தம்? 1 2 3 4 5. இந்த 5 2ம் மல்டிப்ளிகேஷன் இருக்குதா? சரிங்களா? இந்த 5 2ம் ப்ராடக்ட்ல இருக்கு. சரிங்களா? அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? பவர்ஸ், இத பவர்ஸா எழுதிக்கலாம். ஸோ 1 2 3 4 5 அப்போ 5. அப்போ 2 power 3 into 2 power 2 வந்து 2 power 5 மாறிடுச்சு. இது எப்படி மாறிடுச்சுன்னா இங்க பாருங்க, இந்த பேஸ் ஈக்குவலா இருக்கு. இதுல அந்த 2 வந்து பேஸ், இந்த 2ம் பேஸ். சரிங்களா? இந்த 3யும் 2ம் என்ன சொல்லுவாங்க? பவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க. ஸோ பேஸ் சேமா இருந்தா நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 2 power 3 into 2 power 2 is equal to 2 power 3 plus 2, that is 2 power 5. சரிங்களா? ஸோ பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பேஸ் 2 இருக்கு, இதுலயும் பேஸ் 2 இருக்கு. அதே போல இந்த ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கு. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ 3 plus 2 is 5. சரி, இதே தானே இங்கே வருது. அப்படின்னா இங்க பவரை ரைஸ் பண்ணா 2 into 2 into 2 வருது. இந்த பவர் ரைஸ் பண்ணா 2 into 2 வருது. அப்போ மொத்தம் எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4 5. அப்போ 2 power 5 எழுதலாம். சரிங்க? இப்படி எழுதுறதுக்கு பதிலா நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணலாம். என்ன ரூல்? பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 2 power 5 into 2 power 4. இங்க பாருங்க, பேஸ் சேமா இருக்கு. இதுலயும் பேஸ் வந்து 2 தான், இந்த டேர்ம்லயும் பேஸ் வந்து 2 தான். ஸோ பேஸ் சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்? பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 power 5 plus 4, that is 2 power 5 plus 4 is 9. சரிங்களா? எப்பவுமே இந்த பவர்ஸ் வந்து இந்த கார்னர்ல சின்னதா இருக்கும். 2 power 9 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இன் ஜெனரல் இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, இன் ஜெனரல் a power m into a power n is equal to a power m plus n. சரிங்களா? அதாவது பேஸ் சேமா இருக்கு இல்லையா? இதுலயும் a தான், இதுலயும் a தான். அப்படி பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் இதனுடைய ரூல். இதுதான் முக்கியமானது. சரிங்களா? சரி, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ பேஸ் சேமா தான் பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ரூல் பார்த்தோம்? ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல்ல என்ன ரூல்? பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த பேஸ் பாருங்க 3 3 3, மூணுத்துலயுமே பேஸ் சேமா இருக்கு. அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணலாம்? ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணலாமா? தட் இஸ் a power m into a power n is equal to a power m plus n. ஸோ இதை தான் நான் சொல்லுவோம் ப்ராடக்ட் ரூல் சொல்லுவோம். பிகாஸ் பேஸ் சேமா இருக்குது. ஸோ பவர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த பாருங்க, எல்லாத்துலயும் பேஸ் சேமா இருக்கு இல்லையா? இப்போ பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் 3 power 2 plus 4 plus 5. சரிங்களா? 2 plus 4 என்னது? 6. 6 plus 5 11. அப்போ therefore 3 power 2 into 3 power 4 into 3 power 5 is equal to 3 power 11 by using the product rule. சரிங்களா? பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல செகண்ட் ரூல் வந்து கோஷன்ட் ரூல்.
இதை எப்படி டிரைவ் பண்ணுறதை இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 2 power 3 divided by 2 power 2. இதை நம்ம எப்படி எழுதலாம்? பவர் ரைஸ் பண்ணால் 2 into 2. அதே போல் டினாமினேட்டர் பவரை ரைஸ் பண்ணால் 2 power 2. அப்போ இந்த 2-வை 2 தடவை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 2 into 2. ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா? கேன்சல் ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்குது. ஸோ இதனுடைய பவர் என்னது? எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? இப்போ இதை வந்து நம்ம எப்படி டைரெக்டாக எழுதலாம்னா, இங்கே பாருங்க, இந்த ரெண்டுத்தினுடைய பேஸ் பாருங்க, இதுலேயும் 2 தான், இதுலேயும் 2 தான். அப்படி தானே? ஸோ பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 3 minus 2. சரிங்களா? மேலே இருக்கிற பவரை அப்படியே வச்சுக்கணும், கீழே இருக்கிற பவர் மேலே வரும்போது சப்ராக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? புரியுதுங்களா இல்லைங்களா? ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணால் 2 power 3 minus 2 is 1. அப்போ இதுவும் சேமாக தானே இருக்கு. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, ப்ராடக்ட் ரூலில் பவர்ஸ், அதாவது a power m into a power n. சரிங்களா? ரெண்டுத்தினுடைய பேஸும் சேமா இருந்தா பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதானே? புரியுதுங்களா? சப்போஸ் இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அதே போல a power m divided by a power n is equal to a power m minus n. இதுதான் அது கோஷன்ட் ரூல். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரூல்னா என்னன்னா, ரெண்டுத்தினுடைய பேஸ் சேமா இருக்கும். அதே போல ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா இதனுடைய பவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கோஷன்ட் ரூல்னா என்னன்னா, ரெண்டுமே என்ன இருக்கணும்? பேஸ் சேமா இருக்கணும். டிவைட்ல இருந்ததுன்னா அதனுடைய பவர்ஸை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாம். இங்க ஆட் பண்றோம், இங்க சப்ராக்ட் பண்றோம், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? மற்றபடி இந்த பேஸ் வந்து சேமா இருக்கணும். இதுலயும் பேஸ் சேமா இருக்குது, இதுலயும் பேஸ் சேமா இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து ப்ராடக்ட் ரூல், இது கோஷன்ட் ரூல். ஸோ கோஷன்ட் ரூல் இன் ஜெனரல் a power m divided by a power n is equal to a power m minus n. சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரூல்னா a power m into a power n is equal to a power m plus n. கோஷன்ட் ரூல்னா a power m divided by a power n equal to a power m minus n. இதில் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, ரெண்டுத்தினுடைய பேஸ் சேமா இருக்கணும். இதுதான் முக்கியமான ஒன்று. புரியுதுங்களா? பேஸ் சேமா இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியேதான் எழுதணும். சரிங்களா? இப்போ 5 power 2 into 3 power 4 இப்படி வந்ததுன்னா இதனுடைய பவர் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. பிகாஸ் the base are not same. பிகாஸ் இங்க பாருங்க, இதுல பேஸ் வந்து 5 இருக்கு, இந்த டேர்ம்ல பேஸ் 3 இருக்கு. ஸோ ரெண்டுத்தினுடைய பேஸ் சேமா இல்லாத காரணத்தினால இந்த பவர்ஸை நம்ம ஆட் பண்ண முடியாது. சரிங்களா? பேஸ் சேமா இருந்தால் தான் பவர்ஸ் ஆட் பண்ணவோ அல்லது செப்பரேட் பண்ணவோ முடியும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 2, சிம்பிளிஃபை யூசிங் கோஷன்ட் ரூல். ஸோ கோஷன்ட் ரூல் யூஸ் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம கோஷன்ட் ரூலை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்றதை செக் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, 10 power 8, டினாமினேட்டர் வந்து 10 power 6. ரெண்டுத்தினுடைய பேஸ் வந்து 10 and 10. ஸோ போத் ஆர் ஈக்குவல். அப்போ கோஷன்ட் ரூலை நம்ம யூஸ் பண்ணலாம். கோஷன்ட் ரூல்னானது a power m divided by a power n is equal to a power m minus n. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? கோஷன்ட் ரூல் சொல்லுவோம். இப்போ இதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் ரெண்டுத்தினுடைய பேஸ் ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 10 power 8 minus 6. மேலே இருக்கிற பவர் அப்படியே வச்சுங்க, கீழே இருக்கிற பவர் வந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும். சரிங்களா? 10 power 8 minus 6 is 2. That's all. சரிங்களா? வெரி வெரி சிம்பிள். ஸோ பேஸ் சேமாக இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். செக் பண்ணிட்ட பிறகுதான் நம்ம
கோஷன் ரூல் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். சப்போஸ் இப்போ 5 power 2 by 4 power 6ன்னு வருதுன்னு வச்சுங்க, இங்கே நம்ம கோஷன் ரூல் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே பாருங்க பேஸ் 5 இருக்கு, இங்கே பேஸ் 4 இருக்கு, ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம கோஷன் ரூலை யூஸ் பண்ணணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? கோஷன் ரூல்லையும் ப்ராடக்ட் ரூல்லையும் நம்ம பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட் பேஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குதான் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ட்ல தேர்ட் ரூல் பவர் ரூல். சரிங்களா? ஸோ பவர் ரூல் பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதை எப்படி டிரைவ் பண்ணாங்க இப்போ சின்ன எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன். 3 power 2 the whole power 4. 3 power 2 the whole power 4. சரிங்களா? ஸோ 3 power 2 எத்தனை தடவை ரைஸ் பண்ணி எழுதணும்? 4 தடவை ரைஸ் பண்ணி எழுதணும். தட் இஸ் 3 power 2 into 3 power 2 into 3 power 2 into 3 power 2. பிகாஸ் இந்த 3 power 2க்கு எது பவரா அமையுது? 4 தான் பவரா அமையுது. அப்ப இந்த 3 power 2 4 தடவை ரைஸ் பண்ணி எழுதணும். அது போல நான் எழுதிட்டேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூசிங் த ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல் இங்க யூஸ் பண்ணலாமா? பிகாஸ் இன் ஆல் டேர்ம்ஸ் த பேஸ் ஆர் ஈக்குவல். 3 3 3 3 the 4 times having the base as same. சரிங்களா? அதனால நம்ம பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 3 power 2 plus 2 plus 2 plus 2, that is 3 power 2 plus 2 4 plus 2 6 plus 2 8. So the answer is 8. 3 power 2 the whole power 4 is equal to 3 power 8. ஸோ நம்ம இது போல நிறைய பெரிய ஸ்டெப்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா பவர்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்க என்ன பவர் இருக்கு? 3 power 2 இன்ட்டு, ஸோ இந்த ரெண்டு பவர்ஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 into 4, that is 3 power 2 4s are 8. ஸோ both are equal. சேம் ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடைச்சது. சரிங்களா? ஸோ அப்ப பவர்ஸ் பவர் என்னன்னா இந்த பவர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ 3 power 2 the whole power 4. அப்போ இந்த 2வையும் இந்த பவர்ஸ் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கணும். அதான் இங்க எழுதிருக்கேன் பாருங்க. 3 power 2 into 4, that is 3 power 8. சரிங்களா? இதுதான் அது பவர் ரூல். ஸோ இன் ஜெனரல் இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இன் ஜெனரல் a power m the whole power n is equal to a power m into n. சரிங்களா? அல்லது a power m n னு சொல்லலாம். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ முக்கியமான ஒன்று பவர் பவர் ரெண்டுத்தினுடைய பவர் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அதான் கான்செப்ட். சரிங்களா? a power m the whole power n அப்படின்னா a power m into n, that is mn. mn நானும் m into n நானும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஸோ அது ரெண்டுமே ப்ராடக்ட்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது பவர் ரூல். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ப்ராடக்ட் ரூல் பார்த்தோம், கோஷன் ரூல் பார்த்தோம். இந்த ரெண்டுத்துலையுமே ஃபர்ஸ்ட் நம்ம அந்த டேர்ம்ஸ்ல இருக்கிற பேஸ் சேமா இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஆனால் இங்கே நம்ம டேர்ம்ஸ் அதாவது பேஸ் சேமா இருக்குதான்றதை நம்ம செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் பவர் ஆஃப் பவரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். பவர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதுங்களா? ஸோ 8 power 3 the whole power 4 is equal to, by using the power rule, a power m the whole power n. So a power m into n. So இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். சரிங்களா? using the power rule. இங்க பாருங்க, இங்க பவர் என்ன இருக்கு? உள்ள இருக்கிற பவர் 3, வெளியில இருக்கிற பவர் 4. அப்ப இந்த ரெண்டு பவரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி அடுத்த ஸ்டெப்பா எழுதலாம். 8 power 3 into 4, that is 8 power 3 4s are 12. So this is the answer. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்ன ரூல் பார்த்தோம்? ப்ராடக்ட் ரூல் பார்த்தோம், கோஷன் ரூல் பார்த்தோம், கடைசியா பவர் ரூல். பவர் ரூல்னா அது
உள்ள இருக்கிற பவரையும் வெளியே இருக்கிற பவரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? இதை எப்படி நம்ம படிக்கலாம்? 8 பவர் 3 the whole power 4. சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தோம், நம்ம அந்த பவர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ரூல் இஸ் exponential number with same power and different base. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? exponential number with same base and different paths அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? பேஸ் சேமா இருந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் அல்லது சப்ராக்ட் பண்ணிக்கலாம். அதாவது மல்டிப்ளிகேஷன் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம், டிவைடா இருந்தா சப்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? பவர் ரூல் பார்த்தோம். சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, இந்த பவர் ரூல்ல இது ஒரு சப்டிவிஷன் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்போனன்ஷியல் நம்பர் வித் சேம் பவர் அண்ட் டிஃபரெண்ட் பேஸ். பவர் வந்து சேமா இருக்கும், பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். அப்படி இருந்தா எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றது இப்போ நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, 10 பவர் 5 வச்சுக்கலாம். சரிங்களா? 10 பவர் 5 இது எப்படி எழுதலாம்? நம்ம 10 into 10 பவரை ரைஸ் பண்ணி எழுதலாம். சரிங்களா? எத்தனை தடவை எழுதணும்? 5 டைம்ஸ் எழுதணும். சரிங்களா? ஸோ 10 பவர் 5 வந்து 10 into 10 into 10 into 10. ஸோ 1 2 3 4 5 டைம் ரைஸ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ இப்போ இந்த 10 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into 5 எழுதலாமா? அதே போல இந்த 10 எப்படி எழுதலாம்? 2 into 5. இந்த 10 எழுதலாம் 2 into 5. ஸோ இந்த 5 10ஐயும் நம்ம 2 into 5 எழுதலாம். அப்படிதானா? அதுக்கு அடுத்தது பாருங்க, 2's எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க, 5's எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன், அதனால ஆர்டர் நம்ம மாற்றி எழுதலாம். ஸோ 2 into how many 2's are there? 1 2 3 4 5. And also how many 5's are there? 5 5's. So 1 2 3 4 5 into 1 2 3 4 5. ஸோ 5 5 இருக்கு, 5 2 இருக்கு, அதை செப்பரேட்டா நான் எழுதிட்டேன். ஸோ இப்போ பை யூசிங் த ப்ராடக்ட் ரூல், இந்த பாருங்க, பேஸ் சேமா இருக்கா? அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ how many 2's? 1 2 3 4 5. அப்போ 2 power 5 இன்ட்டு இதில் எத்தனை 5 இருக்கு? 1 2 3 4 5. அப்போ 5 power 5. சரிங்களா? ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 தான் இருக்கும். சரிங்களா? ஸோ எதுவுமே இல்லைன்னு 0 போட போறீங்க, 1 தான் இருக்கும். ஸோ 1 + 1 + 1 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5. இதில் இருக்கிற பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5. இப்போ 2 power 5 இன்ட்டு 5 power 5. அப்போ 10 power 5 எப்படி எழுதலாம்னா 2 power 5 இன்ட்டு 5 power 5 எழுதலாம். சரிங்களா? ஸோ இதில் நம்ம அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். மீதினா கீழே பேஸ் மட்டும் பாருங்க, 10 இருக்கு. இங்கே பாருங்க 2 into 5 இருக்கு. 2 into 5 என்னது? 10 இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா இல்லையா? இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, பவர்ஸ் சேமா இருந்து பேஸ் டிஃபரெண்டா இருந்தா அந்த கீழே இருக்கிற அந்த பேஸை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு பவர்ஸ் காமனா போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, ten power 5 equal to 2 power 5 into 5 power 5 அப்படின்றத நம்ம டிரைவ் பண்ணோம். அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த பேஸ் பவர்ஸ் சேமா இருக்கு. அப்ப பேஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2 into 5. ஸோ காமன் பவர் போட்டுக்கலாம், the whole power 5. அப்போ 2 5's are 10 power 5. சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன தெரியுதுன்னா, பவர்ஸ் சேமா இருந்தா அந்த பேஸை நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். சரிங்களா? So in general, a power m into b power m is equal to a into b the whole power m. புரியுதுங்களா? இது a power m into b power m. சரிங்களா? இப்போ ப்ராடக்ட் ரூல்லையும் கோஷன்ட் ரூல்லையும் நம்ம
இந்த பேஸ் சேமா இருக்குதான்னு பார்க்கணும். சரிங்களா? ஆனா இதுல வந்து பவர் சேமா இருக்குதான்றத பார்க்கணும். ஸோ இதனுடைய பவரும் m தான், b1 பவரும் m தான். ஸோ போத் ஆர் சேம். ஸோ பவர் சேமா இருந்தா பேஸை மல்டிப்ளை பண்ணிட்டு காமன் பவரா போட்டுக்கலாம். சரிங்களா? தட் இஸ் a into b the whole power m. சரிங்களா? So next one is different base and same power. Different base and same power la first one நம்ம என்ன பார்த்தோம்னா a power m into b power m is equal to a into b the whole power m ன்றத பார்த்தோம். சரிங்களா? சோ இங்க நம்ம பார்க்க போறோம்னா a power m by b power m is equal to a by b the whole power m அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் என்னுடைய ரூல். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது செகண்ட் எக்ஸாம்பிள். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் போறோம் பாருங்க. 5/3 the whole power 2. இது எப்படி எழுதலாம்? நம்ம 5/3 into 5/3 எழுதலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, மேல இருக்கிற நியூமரேட்டர் பாருங்க, பேஸ் சேமா இருக்கா? அப்ப பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா? that is 5 power 1 plus 1 by 3 power 1 plus 1, that is 5 power 2 by 3 power 2. so என்ன தெரியுதுன்னா 5/3 the whole power 2 அப்படின்னா என்ன எழுதலாம்? 5 power 2 3 power 2. இந்த பவர் வந்து ரெண்டுத்துக்குமே காமன். இந்த பவர் 2 வந்து ரெண்டு பேஸுக்கும் பொருந்தும், 5க்கும் பொருந்தும் 3க்கும் பொருந்தும். that is 5 power 2 and 3 power 2. so இது வந்து செகண்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா? பவர் வந்து ஈக்குவலா இருந்தா இது போல நம்ம காமனா எடுத்து சொல்லலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் 4 பாருங்க, 7 power 6 into 3 power 6. இதுல பேஸ் சேமா இல்ல, அப்ப ப்ராடக்ட் ரூலும் போர்ஷன் ரூலும் இதற்கு பொருந்தாது. சரிங்களா? அடுத்தபடியா பவர்ஸ் பாருங்க, ரெண்டுத்தினுடைய பவரும் ஈக்குவலா இருக்கு, both are equal. அப்ப சேம் பவர் வித் டிஃபரண்ட் பேஸ், அதாவது ஃபோர்த் ரூல் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூலை யூஸ் பண்ணலாம். ஃபோர்த் ரூல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தா நம்ம a power m into b power m is equal to a power m a into b the whole power m. so இததான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? because both the powers are equal. but 7 into 3 the whole power 6. so 7 into 3 is 21. so 21 power 6. so next example 5/3 the whole power 2. so அப்ப இந்த 2 வந்து ரெண்டு பேஸுக்கும் பொருந்தும். சரிங்களா? சோ இது எந்த ரூல்? இது ஆக்சுவலா சேம் பேஸ் சேம் பவர் வித் டிஃபரண்ட் பேஸ். சரிங்களா? அந்த ரூல்ல நம்ம செகண்டா பார்த்தோம் இல்லையா, அதாவது என்னது a power m but a by b the whole power m is equal to எழுதலாம் a power m by b power m. so இந்த ரூலை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். சரிங்களா? so அப்ப 5 power 2 by 3 power 2. சரிங்களா? 5 power 2 நான் அது ரைஸ் பண்ணுங்க, 5 into 5. 3 power 2 நான் அது 3 into 3. that is 5 5s are 25 by 3 3s are 9. so this is the answer. சரிங்களா? so students, நாம இன்னைக்கு என்னென்ன பார்த்தோம்ன்றத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்ட் ரூல். ப்ராடக்ட் ரூல்னானது பேஸ் சேமா இருக்கணும், அப்படி இருந்தா
பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்க பாருங்க ரெண்டுத்துலயும் பேஸ் சேமா இருக்கு. பவர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் m plus n. ஸோ a பவர் m plus n. அடுத்த ரூல் என்னது? கோஷன்ட் ரூல். கோஷன்ட் ரூல் என்னது? பேஸ் சேமா இருக்கும், அதே போல ரெண்டுமே டிவைட்ல இருக்கும். சரிங்களா? அப்படி டிவைட்ல இருந்ததுன்னா பவர்ஸ் வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதலாம். இங்க பாருங்க a பவர் m டிவைட் பை a பவர் n ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இங்க டிவைட் இருக்கு. சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் வந்தா பவர்ஸ் ஆட் பண்ணிடலாம், டிவைட் வந்தா பவர்ஸை சப்ராக்ட் பண்ணிக்கணும். அதே போல பேஸ் சேமா இருக்குதான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ப்ராடக்ட் ரூல், கோஷன்ட் ரூல். ஸோ அடுத்தது பவர் ரூல். பவர் ரூல் நத்திங் பட் பவர்ஸை மல்டிப்ளை பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ a பவர் m ஹோல் பவர் n. ஸோ உள்ள என்ன பவருக்கு m இருக்கு, வெளியே என்ன பவருக்கு n இருக்கு, அந்த ரெண்டு பவரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சரிங்களா? அதை வந்து இந்த பேஸ் ஏக்கு பவரா எழுதணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது வந்து வித் சேம் பவர் டிஃப்ரெண்ட் பேஸ், வித் சேம் பவர் அண்ட் டிஃப்ரெண்ட் பேஸ். சரிங்களா? ஸோ இங்க பாருங்க பவர்ஸ் சேமா இருக்கு, அப்போ பேஸை மல்டிப்ளை பண்ணி காமன் பவரா போட்டுக்கோங்க. ஸோ a இன்டு b ஹோல் பவர் m. சரிங்களா? ஸோ அதுல ரெண்டாவது டைப் என்னன்னா a by b the whole power m. ஸோ இந்த பவர் வந்து போத் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் பொருந்தும். இந்த ரெண்டுத்துக்கும் அந்த பவர் வந்து காமன். சரிங்களா? அப்ப a பவர் m டிவைடட் பை b பவர் m. சரிங்களா? ஸோ இந்த நாலுத்தையும் தான் நம்ம இப்ப பார்த்தோம். சரிங்களா? ஸோ இதுல நாலுல இருந்து சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கை தரேன், அதை எனக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு எனக்கு அனுப்புங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹேவ் a nice day.